அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நாளைய தினம் அதிகாலையில வரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த 24 நிமிடங்கள். நாளை வெள்ளிக்கிழமை 5/6/2026 நாளை காலை அப்படின்னு சொன்னா நீங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு கூட நினைக்க கூடாது. அதற்கெல்லாம் மிக முன்னாடியே இந்த 24 நிமிடங்கள் வருது. ஸோ நம்ம இன்று இரவு அப்படின்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு புரியும். ஸோ இரவு வரக்கூடிய 24 நிமிடங்களில் நாம் உச்சரிக்க வேண்டிய ஒரு வரி மந்திரம் என்ன, அதே போல் 24 வெள்ளை நிற மலர்களை, சுக்கிரனுக்கு உரிய நிறம் வெள்ளை, அதனால் வெள்ளை நிற வாசனை மலர்களை வைத்து 24 முறை ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது, மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது மாபெரும் ஒரு செல்வ வசியம், பண ஈர்ப்பு இது எல்லாமே நமக்கு ஏற்படும். இதற்கு முன்பு இன்னொரு பதிவு நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். நேரம் கிடைச்சதுன்னா நீங்கள் அந்த பதிவையும் போய் பாருங்கள். அந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்குங்க. இப்போது ஒவ்வொரு மாதமும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வருது. நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த நேரத்தில் வேண்டும் பொழுது நிச்சயமாக அவை நடைபெறும். ஜித் என்றால் வெற்றி, அபிஜித் என்றால் மிக சிறப்பான வெற்றி அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம எந்தவித காலம் நேரம் அதற்கு தோஷம் இருக்குதா அப்படின்லாம் நம்ம பார்க்கவே வேணாம். நாள் இப்படி இருக்குது, கரி நாளாக இருக்குது, மேல் நோக்கு நாளாக இருக்குது, கீழ் நோக்கு நாளாக இருக்குது, அஷ்டமி நவமியாக இருக்குது, ராகு காலம் யமகண்டமாக இருக்குதுன்னு நம்ம எதுவுமே பார்க்க வேண்டாம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரக்கூடிய 24 நிமிடங்களில் நம்ம என்ன ஒரு நியாயமான வேண்டுதல் வைத்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறுங்க. உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடையில் வரக்கூடிய மிக சூட்சமமான நேரம். கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலிறகுல இந்த நட்சத்திரத்தை எடுத்து அவர் மறைச்சி வச்சுக்கிட்டாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தீயவர்கள் கைகளில் இந்த நட்சத்திரம் கிடைச்சதுன்னா அவங்க அதை தவறான வழியில் பயன்படுத்துவார்கள். ஏன்னா என்ன கேட்டாலும் நடக்கக்கூடிய சக்தி இந்த நேரத்துக்கு, இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. இந்த நட்சத்திர நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய அபிஜித் ஸ்துதியும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அபிஜித ஆகமாந்து தீர அபிஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவஷ்ய விஷ்ணு மேத்தினாம் பவதவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இந்த ஸ்துதியை நீங்கள் குறைந்தது 3 முறை உச்சரிக்கணும். 2 நெய் தீபங்கள் ஏற்றினாலே போதுமானது. இது இப்போது இப்படி ஒரு நேரத்தில் வர்றதுனால நம்ம என்ன செய்யலாம்? நீங்கள் இன்றிரவு தூங்க போனாலும் அந்த நேரத்தில் எந்த நேரம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை 1:58 மணி முதல் 2:22 மணி வரை. ஸோ 1:58 AM to 2:22 AM இதுதாங்க டைமு. ஸோ இந்த நேரத்தில் வரதுனால நீங்கள் அலாரம் வச்சுடுங்க. அலாரம் வச்சுட்டு நீங்கள் ஏற்ற போகிற 2 தீபங்கள், நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா மட்டும் இந்த தீப வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பூஜை அறைக்கு வெளியிலே அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலை, இந்த ஸ்துதியை கூட நீங்கள் சொல்லலாம், தவறு கிடையாது. பட் ஆனால் விளக்கெல்லாம் ஏற்றாதீங்க. அதாவது தீட்டு காலமோ பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குதோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பூஜை அறைக்கு போகாதீங்க. வெளியிலே அமர்ந்து அந்த ஸ்துதியை சொல்லுங்கள். சுத்தமாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் இன்றைக்கே நீங்கள் அந்த விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுடுங்க. தேவையான பூ அதெல்லாம் வாங்கி வச்சுடுங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருள்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னாலும் அதை இன்று இரவுக்குள்ளார நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தி ஒரு தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக நல்லதொரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் நமக்கு அமையும். ஏன்னா சில பேர் 2 நெய் தீபம் ஏற்றுவாங்க, சில பேர் அதெல்லாம் பழக்கம் கிடையாதுங்க. எங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி அம்மன் விளக்கே நாங்கள் ஏற்றுவோம், அதை தான் நாங்கள் வழிபாடு செய்வோம் அப்படின்னா நீங்கள் அதையும் செய்யலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான், சரிங்களா? ஏன் நாளைக்கு நம்ம தவற விடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலையில் வருது, பிரம்ம முகூர்த்தத்துக்கும் முன்னாடி வருது. அது மட்டும் இல்லாத பஞ்சமி திதியில் வருது. அது மட்டும் இல்லாமல் திருவோணம் அப்படிங்கிறது சுகபிரம்ம மகரிஷி அவதரித்த ஒரு நட்சத்திரம். இந்த திருவோணம் மாதத்தில் எப்போல்லாம் வருதோ அன்றைய தினம் நம்ம சுகபிரம்ம மகரிஷி கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை வைக்கும்போது அதுவும் தோல்வியே இல்லாமல் நமக்கு முழு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த சுகபிரம்ம மகரிஷி யார், அவருக்கான வழிபாடை நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயில்டாக ஒரு பதிவாக நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.
நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எளிமையான வழிபாடுகள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த நாளை நம்ம தவற விடக்கூடாது. மிக எளிமையான பொருள். இந்த ஒரு பொருளை நம்ம விளக்கில் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அளவில்லாத ஐஸ்வர்யங்கள் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து சேருங்க. இப்போ வாங்க, என்ன பொருள் நம்ம அதை சேர்க்கணும், எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். நான் இப்போ எடுத்துக்காட்டாக 2 அகல் விளக்கு எடுத்திருக்கிறேங்க. அகல் விளக்கில் நெய் விட்டு ஏற்றிருக்கிறேன். சாதா வெள்ளை நூல் திரி தான் போட்டிருக்கிறேன். நாளைக்கு காலையில் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும் இதை நீங்கள் செய்யுங்க. இதை செய்யும் பொழுது அந்த அபஜித ஆகமாந்து தீர அந்த ஸ்துதியை நீங்கள் குறைந்தது 3 முறையிலிருந்து அதிகபட்சம் நீங்கள் 108 முறை கூட நீங்கள் உச்சரிக்கலாம். உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மட்டும் வையுங்க. இப்போ ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, அது அடுத்த மாதம் அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வர வரைக்கும் நிறைவேறலை அப்படின்னா திரும்பவும் அந்த வேண்டுதலையே நீங்கள் வையுங்க. அந்த வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் அதை நீங்கள் விடாதீங்க. நிச்சயமாக அது நிறைவேறியே தீரும். இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேர் உங்கள் வீட்டு முன்னேற்றத்திற்கான 4 வேண்டுதல்களை வைக்கலாம். ஸோ இதை மாதிரி நம்ம நெய்யிலையோ அல்லது நல்லெண்ணெயிலையோ நீங்கள் தீபம் ஏற்றிடுங்க. நீங்கள் துளசியாலேயோ அல்லது வேற ஏதாவது வெள்ளை நிற பூக்களாலோ அல்லது இதை மாதிரி ரோஜா இதழ்களாலோ நீங்கள் அலங்காரம் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இந்த விளக்கில் நீங்கள் போட வேண்டிய சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைமண்ட் கற்கண்டு. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே வெண்மை, தூய்மை, பிரகாசம், அந்த இனிப்பு சுவை இதெல்லாம் சுக்கிரனுக்கு உரிய காரகத்துவங்கள். அதனால் நம்ம நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இது வரதுனால நம்ம ஒவ்வொரு விளக்குலையும் நம்மளுடைய விருப்பம் 3, 5, 7 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம இதை ஏற்றலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பஞ்சமி கூட சேர்ந்து வருது. ஸோ நீங்கள் பஞ்சமிக்காக நீங்கள் 5 கூட நீங்கள் இந்த டைமண்ட் கற்கண்டை போடலாம். நான் இப்போ 3 போட்டிருக்கிறேன். அது நம்மளுடைய விருப்பம் தான் இதை மாதிரி ஏற்றுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். நீங்கள் இதை ஏற்றலைங்க, நாங்கள் காமாட்சி அம்மன், கஜலட்சுமி அம்மன் விளக்கு அல்லது குத்து விளக்கு நான் ஏற்ற போகிறேன்னா அந்த குத்து விளக்குல கூட நீங்கள் இதை தாராளமாக சேர்த்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். ஸோ நீங்கள் நாளைக்குன்னு சொல்கிறத விட இன்று இரவு நீங்கள் முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு மட்டும் இதை நீங்கள் செய்யுங்க. திரும்ப போய் தூங்கலாமான்னு சில பேருக்கு சந்தேகம் வரும். இப்போ ஒரு 4:30, 5 மணினா கூட நம்ம வேலையை அப்படியே கண்டினியூவாக பண்ணலாம். பட் இது 1:58 2:22 மணி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நீங்கள் குளிர் வச்சுட்டு உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் எப்பொழுதும் போல் தூங்கலாம். சரிங்களா? அடுத்த நாள் அந்த வெள்ளிக்கிழமை வருது இல்லையா, வெடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு பஞ்சமி திதி. அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை நீங்களும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கற்கண்டு கரையாது, அது அப்படியே தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பூந்தொட்டிகளில் அந்த கற்கண்டை நம்ம அதை அப்புறப்படுத்திடலாம். சரிங்களா? பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.